சாரி ராஜா, அவனே திருட. பிள்ளைக்கு வர டெலிவரி டேட் நெருங்கிட்டு இருக்குப்பா. கொஞ்சம் முடிச்சு வர்றியா? தெரிஞ்சவனா போயிட்டான், அதனால தான். பணம்டா, சந்தோஷமே இல்லை. தம்பி, உனக்கு கொடுத்த டைம் இன்றைக்கோட முடிஞ்சது. நைட்டு 12 மணிக்குள்ள பணம் அசலும் முதல்ல வந்து சேரணும். அப்படி இல்லைன்னா உன் வீடு என் வீடு, உன் பெட்ரூம் என் பெட்ரூம், உன் பொண்டாட்டி, அதை நான் சொல்ல விரும்பலை. அப்புறம் வெளியே நின்று நீ விளக்கு தான் முடிக்கணும். ப்ரெஷர் ஏற்றுறாங்கப்பா. தர்மண்ணா, கொச்சி போயிட்டு எப்போ வந்தீங்க? காலையில் வந்தவன் ராஜா. நைட் ஷிஃப்ட் செக்யூரிட்டி வந்துட்டாரு. செக்யூரிட்டி ஷிஃப்ட் வந்துட்டாருப்பா. போகலாம். ஆ, தர்மண்ணா, 3 நாள் லீவு, இன்னைக்கு என்ன பார்ட்டி பண்ணலாமா? பண்ணலாம்ப்பா. நீங்கள் போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு சைட் டிஷ்னா அதை பண்ணி வைங்க. நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வெளில என்னோட வரேன். ஹலோ 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 என்னம்மா, வாக்கிங்லாம் போனீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாங்கப்பா போயிட்டு வந்தேன். வேலைக்கு நல்லா சாப்பிடுங்கம்மா. அதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டு தாங்கப்பா இருக்கிறேன். நீங்கள் எர்ணாகுளம் போயிட்டு வந்துட்டீங்களா? அப்பா காலையிலேயே வந்துட்டேன்டாம்மா. அமௌண்ட் ஏதாவது ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி ஆயிடுச்சா? பணத்துக்கு சொல்லியிருக்கேம்மா, ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். சரிங்கப்பா. பாப்பா என்னம்மா பண்ணுறா? பாப்பா படிச்சுட்டு இருக்கிறாளுங்கப்பா. கொடுக்குறதுங்களா? இல்லை, படிக்கட்டுமா? படிக்கட்டும். சரிம்மா, அப்பாவுக்கு ஒரு சின்ன வேலை, நாளைக்கு கூப்பிட்றேன். ஆப்பிள், ஆரஞ்சு, தட்டவடை, முறுக்கு, சில்லி, சரக்கு. சிகரெட் வாங்குறதுக்கு மறந்துட்டேன், நான் போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? வெள்ளையன் அடிப்பீங்களா? எதாக இருந்தாலும் அடிப்பையா. இனி எங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது இந்த மதுதான் சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? பார்க்க தானே போகிறீங்க. சேஸ்பா. வந்ததுலேருந்தே பார்க்குறேன், டல்லாவே இருக்குங்க. என்னாச்சு? எல்லாம் பணம் பிரச்சனை தாப்பா. பிள்ளைக்கு வேற டெலிவரி டேட் நெருங்கிட்டு இருக்குப்பா. வாங்கின கடை வட்டிக்கு மேலே வட்டி போயிட்டுருக்குப்பா. என்ன தான் பண்ணுறதுன்னு புரியலப்பா. உங்கள் மருமகன் கூட தெரியல. புரிஞ்சதுண்ணா. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை. உங்கள் பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை, ஆனால் அடுத்தவனுக்கு அது கதை. எந்த பக்கம் திரும்பினாலும் கண்ணி வெடியாக இருக்கியா? அதை விடுங்க. கொச்சி போயிருந்தீங்கல்ல, எப்படி இருக்கு கொச்சி? ஒரே மழைப்பா. இப்போ தான் ஞாபகம் வருது, ஒரு லாட்ரி ஒன்று வாங்க கொஞ்சமாவதியா. இதாப்பா அது. லாட்ரி சீட்டு 250 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீங்க. உங்கள் ஒரு நாள் சம்பளம் இந்த கஷ்ட காலத்துலேயும் உங்களுக்கு வேணுமா? இந்த கஷ்ட காலம் தீர்மானத்தாப்பா வாங்கினேன். பெருசு 12,000 ரூபா விழுந்திருக்கு பெருசு. 12,000 போயா? என்ன பெருசு, 12,000 ரூபா விழுந்திருக்கு பெருசு. வாங்குறவங்களுக்கு 1 ரூபா கூட விடுறது இல்லை. சந்தோஷப்படு பெருசு. இதாவது அதை வச்சுக்கிட்டு நான் என்னையா பண்ண முடியும்? லாட்ரிக்கு இதில் 12,000 ரூபாய்க்கு வந்து
எவ்வளோ ரூபா கிடைக்கணும் பாலன்னு ஃபோன் பண்ணி கேட்டலாமா? நம்ம பாலு லாட்ரி ஆள் தானேப்பா, அவர்தான், ஏஜென்ட்டுக்கு அவர்தான். ஃபோன் பண்ணி கேளுப்பா. தர்மண்ணா, ஏஜென்ட் கிட்ட பேசிட்டேன் பாலனுங்கிட்ட. அவர் பார்த்து பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கு. என்னப்பா? என்னோட ப்ராப்பர்ட்டி ரெடி ஆயிருச்சு. கால் வந்திருந்தது. என்னதான் சொல்கிறாங்க? 4 ரூபா தானே உங்களுக்கு பிரச்சனை? ஆம்பா. 4 லட்சம் ரூபா நான் தரேன், கவலைப்பட வேண்டாம், ஹாப்பியாக இருங்க. இப்போ எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. பட் டக்குன்னு ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னதும் 10,000 ரூபா வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஆகும். கையில் தான் காசு ஒன்றும் இல்லை. எனக்கு இவ்வளோ செய்கிறப்ப இந்த காசு இல்லைன்னா பரவாயில்ல, நீ நீங்களே எடுத்துக்கப்பா. கஷ்டப்படுறீங்க. காலையில் வீட்டுக்கு அனுப்பி விடுங்க. இது உனக்கு தானேயா? நீ இவ்வளோ பெரிய உதவி செய்யக்குள்ள நீ திரும்ப திரும்ப உங்ககிட்ட வாங்குறதுக்கே கஷ்டமா இருக்குண்ணா. பரவாயில்லண்ணா, ஒன்று பண்ணுங்க, நீங்கள் வெயிங்க. காலையில் நான் போவேன் இல்லையா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு, அப்போது பேக்கில் வச்சிடுறீங்களா? கூடியா? சரி, உங்களால் முடியல பரவாயில்ல, நானே கொண்டு போய் பேக்கில் வச்சிடுறேன். வைக்க பையில வச்சுட்டு நான் அதுட்டே வச்சேன். அண்ணா, ஏதோ சத்தம் கேட்குது, ஏதோ ஓடுற மாதிரி இருக்கு. இந்த பெரிச்சாளி தொல்லை தாங்க முடியலையா? விஷம் வாங்கி வைக்கலாம்ல, இல்லைன்னா வீடு ஃபுல்லாக பறிச்சிரும். அங்கே வச்சிருக்கேன் பாரியா, எது சாவே மாட்டேங்குதியா? அது இல்லைப்பா, அது இல்லைப்பா, ஸ்பார்க்லினோடது நல்லா இருக்கும். அது பக்கத்தில் இருக்கிற பாட்டில்ப்பா. ஆமாம், அந்த சிவப்பு பாட்டில். அதெல்லாம் ஸ்பாட்லேயே முடிஞ்ச பேர் செத்து பேருன்னு சொன்னாங்கப்பா. சரிப்பா, கொஞ்சம் ஒன்றுக்கு அண்ணா பார்த்துண்ணா, நான் ஸ்டடியாக இருக்கிறேன்ப்பா. பார்த்து. நான் ஸ்டடியப்பா. நான் ஸ்டடி ஸ்டடி அண்ணா, என்னாச்சு? சரக்கு சரக்கு பாக்கி இருக்கு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை தானே, 2 கட்டிங் போடுங்க, எல்லாம் சரியாயிரும். நல்லபடியாக தூங்குங்க, காலையில் நான் வரேன். வீட்டுக்கு போய் பார்த்தேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைப்பா. கோயிலில் தான் இருப்பீங்கன்னு தெரியும், அதான் இங்கே வந்தேன். அதான் சாமி கும்பிட வந்தேன். சரி வாங்க உட்காருங்க, போகலாம். வாப்பா. அண்ணா, 1 மணிக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போகணும், இப்போவே நேரமாச்சு. அந்த லாட்ரி கொடுத்தீங்கன்னா அது போய் கேஷ் ஆக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருவேன். ராஜா, சாரிப்பா, இந்த பை எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுப்பா. எந்த பையா? இந்த லாட்ரி வச்சிருந்த பை தாப்பா. எது லாட்ரி வச்சிருந்த பையன்? அண்ணா, அந்த பணத்தை நம்பி தானே நான் ரெஜிஸ்ட்ரேஷனே வச்சிருக்கேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே எங்கேயாவது மிஸ் ஆகிருக்கும், நான் போய் தேடலாம். ஏன்னா அதுக்குள்ளே தேடி எடுத்துகிட்டு போயிடலாண்ணா. ஏன்னா என்கிட்ட வேறு காசும் இல்லைண்ணா, இதை நம்பி தான் இருந்தேன். இப்போ கடைசி நிமிஷம் நான் என்ன பண்ணுறது? சரி, பொறுமையா பை எங்கே வச்சீங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. சரி, நான் போனேன் இல்லைங்களா, நான் போனதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனீங்களா? எங்கேயாவது வெளியே போனீங்களா? சோடா வாங்குறதுக்கு, தம் வாங்குறதுக்கு? தெரியலப்பா, அது எங்கே விட்டேன்னு தெரியலப்பா. வேண்டாம், கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இங்கே எங்கேயாவது தான் இருக்கும், நம்ம பொறுமையாக போய் தேடலாம். சரி, நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன், கொஞ்சம் இருப்பா. எங்கே வச்சேனே தெரியலையே.
சாரி ராஜா. எதுக்குண்ணா சாரி? தொலைச்சிட்டேன் தானே ராஜா. லாட்டரி சீட் நம்பியா நம்ம இருந்தோம். என்ன இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாமல் போச்சு. பரவாயில்ல, வேற ஒரு நாள் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு காலையில் 11 மணிக்கு நான் வரேன். சார் சார் நோ ராஜண்ணா. உங்கள் கம்பெனியில் வேலை செய்கிற செக்யூரிட்டி நேற்று நைட்டு நம்ம கடையில் சாப்பிட வந்திருந்தாரு. பேகு மறந்து வச்சுட்டு போயிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நான் கொடுத்துட்றேன். சரி. அண்ணா அண்ணா என்ன என்னத்தை கூப்பிட்டுருக்கீங்க? ஒருத்தர் பணத்துக்கு நச்சுட்டே இருக்கிறான்டா. தெரிஞ்சவனா போயிட்டான். அதனால தான் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடு. லொக்கேஷன் அனுப்பிடுறேன். கொடுத்து வந்துடுறேன். இன்ஜினே, புதுசாக ஒரு பையன் நம்ம பையன் வந்துக்கிறான். அவனையும் சேர்த்து கூட்டிகிட்டு போ. போயிட்டு எனக்கு கால் பண்ணு. சரிண்ணா. ஏய் போகலாம். எடா வண்டி வச்சிருக்க? பாதியில் வண்டி நின்றுச்சு. ஆனால் இன்ஜின் பால்டப்பா நான் என்ன பண்ணுறது? வண்டி வச்சுருக்கேன் வண்டி. இப்போ வேண்டாமா? இது எப்பவுமே வா அடிச்சிட்டு இருந்தான், விட்டுட்டேன். நெய்யும் விட்டுருவேன். பேக்கு மட்டும் என் கையில் இருந்தா எனக்கு உதவாட்டி அவனுக்காவது உதவி இருக்குமே. தர்மா, உனக்கு தேவை வரும் 4 லட்சம். அது இருந்தாலே உனக்கு போதும். உன் பொண்ணோட பிரசவ செலவு, உன்னோட சின்ன கடன், இதுக்கு அந்த 4 லட்சம் ரூபாயே போதும். நீயோ 60 வரைக்கும் வாழ்ந்துட்ட. ஆனால் எனக்கு இப்போ தான் 30 நடக்குது. உன்னோட லைஃப் ஸ்டைலுக்கு நீ வாங்குற அந்த 15,000 ரூபா அதுவே உனக்கு போதும். ஆனால் என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு பத்தாது. ஏன் உம்முன்னு வர்றேன்? விஷயம் தெரியுமா? என்னடா? சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் ரூபாயாமா, 50 குழந்தை காப்பாதவனுக்கு பாராட்டாமா. இவன் வேற நம்ம உழப்பாடுறா. என்னடா டே? ஹலோ ஹலோ, யாருப்பா? நான் லாட்ரி பாலு பேசுகிறேண்ணா. சொல்லுப்பா. ராஜான்னு கூப்பிட்டேன். நாட் ரீச்சபிள்னு வருது. அவர் உங்கள் கூடவா இருக்காரு? வீட்டில் இருப்பாருப்பா. ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதான். என்னப்பா சொல்லுப்பா, நான் சொல்லிக்கிறேன். லாட்ரி வாங்கினது நீ, ரிசல்ட் பார்த்தது நான். 12,000 விழுந்திருக்குன்னு சொல்கிறேன். பணம்டா, சந்தோஷமே இல்லை. என்னப்பா 12 மேட்ரா? ஆமாண்ணா, அவருக்கு ஒரு 12 கோடி விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட எல்லாம் போக அவருக்கு ஒரு 8 கோடி ரூபா கையில் கிடைக்கும். 12,000மா?
12 கோடி 12,000 ரூபா விழுந்திருக்கு பாரு. அந்த டீட்டெயில் கேட்கறதுக்காக தான் அவர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாருல. அப்படியாப்பா? நிஜமா தான் நான் சொல்கிறேன். உனக்கு ஆரப்பா இன்ஜின்னு பேர் வச்சது. கொஞ்சம் முடிச்சு வர்றியா? இப்போ தான் தெரியுது ஏன் வச்சாங்கன்னு. பன்னெண்டு கோடி இனி கோடீஸ்வரன். ஐயோ தர்மண்ணா, நான் கெட்டவன் தான். கெட்டவன் தான், ஆனால் ரொம்ப கெட்டவன் கிடையாது. உனக்கு வர வேண்டியது 4 லட்சம், அது உனக்கு வந்து சேரும். டாட். ராஜனா, ராஜனா, நான் யாரு? கிரியண்ண. வா வா. உட்கார். இல்லை பரவாயில்லண்ணா. கிரியண்ண பணம் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ண சொன்னார். போடு போடு. போடுறேன் போடுறேன். சொல்கிறா இன்ஜினு. நான் வந்துட்டேண்ணா, இருங்க அவருக்கு கொடுக்குறேன். கிரீனா, ராஜா, ஏற்கனவே நீ ஒன்றை தரணும். இப்போ 4 லட்ச ரூபா கொடுத்துட்ருக்குற. எப்போ தருவேன்? அது 10 நாள்ண்ணா. 10 நாள். 10 நாள் இல்லை, 5 நாளும் கூட நீ எடுத்துக்க. சொன்ன மாதிரி பணம் வரணும். இல்லைனா என் பேர் தெரியும்ல, தெரியுண்ணா. காட்டேரி கிரி. சொன்ன தேதிக்கு பணம் வரணும், இல்லைன்னா பார்சல் பண்ணி தூக்கிட்டு வந்துடுவேன். நன்றிண்ணா. சரிங்கண்ணா. ஏ டோரா, மழை பின்னாடி தான் இருக்கு பாரு. என்ன பார்க்குற? உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். டீல் பேசிக்கலாமா? என்ன டீலு? அவனே திருட, அவன்கிட்ட என்ன டீலு? வேக எடுத்துகிட்டு வா போகலாம். வச்சுக்க. ஏய், கதவை சாத்துறா. ஏன்டா உனக்கு இந்த வேண்டாத வேலை? மரியாதை போயிருங்கடா. மரியாதை போயிருங்கடா. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். முடிச்சுதான். ஐயோ, என்ன விட்டா அடிச்சு போடுவாங்க. சரி டே இன்ஜினே, எந்திரான். டே எந்திரான், அடிச்சு போடண்டா. எந்திரா. என்னடா டே? முடிஞ்சடா. ஃபைட் கிளப் 9வது ரூல்ரா. இன்ஜினே வரண்டாப்பா. இன்ஜினு முடிஞ்சதுடா.
டேய் முடிஞ்சு ஏனி பேக் எடு போகலாம். டேய் எனக்கு கொஞ்சம் கூடுறா. பார்த்து கொடுறா, செத்து தொலைஞ்சிடாத. ஏகலை என்ன ரகலடா. நீ ரகல தான், கத்தி எடுத்து வாடா. உனக்கு கொடுத்த டைம் இன்னையோட முடிஞ்சது. நைட்டு 12 மணிக்குள்ள பணம் அசலும் முதல்ல வந்து சேரணும். அப்படி இல்லைன்னா உன் வீடு என் வீடு, உன் பெட்ரூம் என் பெட்ரூம், உன் பொண்டாட்டி அதை நான் சொல்ல விரும்பல. அப்புறம் வெளியே நின்று நீ விளக்கு தான் பிடிக்கணும். இதுதான் பணம்னா பணம் கூட வாயை திறக்குது. ஏய் இன்ஜினியர் அங்கே சேர்த்திட்டானா நம்மளுக்கு. தம்பி தம்பி என்னாச்சுப்பா? ஏண்டா ஏன்பா? சரியா இருக்கப்பா. சரக்கு பாக்கி இருக்கு, நாளைக்கு வெள்ளிக்கிழமை தானே, 2 கட்டிங் போடுங்க, எல்லாம் சரியாயிடும். தாத்தா, தம்பி பாப்பா பிறந்திருக்கு. அப்படியாடா, ரொம்ப சந்தோஷம்டா. சீக்கிரம் வாரேன்டா பாப்பாவை பார்க்கறதுக்கு. பக்கத்து வீட்டு மாமா தான் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பார்த்தாங்க. தாத்தா வந்து கொடுத்துருவோம்டா. இருங்க இருங்க இருங்க, எனக்கு வரும்போது தங்க முட்டை போடுற வாத்து பொம்மை வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வரேன் செல்லம், வாங்கிட்டு வரேன். எல்லாம் உங்களுக்கு தான்டாம்மா. ஹலோ, எமர்ஜென்சி சார். பொள்ளாச்சி டு பாலக்காடு வழியில் 2 பேர் மயங்கி கிடக்குறாங்க. சீக்கிரம் வாரீங்களா? எமர்ஜென்சி. நாம் நம்மளாக வாழ்கிறதுக்கு நமக்கு கிடைக்கிற 15,000 போதும். நாம் அடுத்தவனை பார்த்து வாழணும்னா உலகத்தை கையில் கொடுத்தாலும் பத்தாது. என்ன பண்ணுறது? உண்டியலில் போடுற காசில் தானேப்பா கடவுளும் உயிர் வாழ்கிறாரு.